ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் பி குயின் தமிழ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரக்குடி வீடை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல தான் கல்யாணம் நடக்கும் ஃபுல்லாகவே. இது வந்து இந்த கேமரா இருக்காங்க. இது வந்து அந்த காலத்து ஃபோன். இது வந்து எப்படி 100 வருஷம் இருக்கும். இந்த ஃபோன் இங்கிலாந்துலேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஃபோனை எப்படி இருக்கு பாருங்க. பக்கத்தில் இந்த பில்டிங்கை 7 வருஷமாக கட்டியிருக்காங்க. 7 வருஷமாக. இது எல்லாமே பர்மா தேக்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில், பர்மாவில், அப்புறம் இன்னொரு ஏரியா ஒன்று சொன்னாங்க. அந்த ஏரியா 3 ஏரியாவிலேருந்து வந்துடும் தேக்கு மட்டுமே. மூட மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. நீட்டுவா நீட்டு அந்த மூடை மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாமே அந்த காலத்து கணக்காம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரவு செலவு கணக்கு இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. சரி சரி வாங்க அப்படி நம்ம உள்ளே போய் போகணும். நல்ல பாருங்கள், இது எல்லாமே ஒரே சைஸ் கல். எவ்வளோ பெருசாக இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட கல் இருக்குது சுற்றி சுற்றி. இதை மாதிரி இது என்ன ஒரு இதுனா, அது ஒரு 110 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 110 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின்லேருந்து எப்படி இந்த கல்லை கொண்டு வந்தாங்க. மேலே உள்ள ஆர்கிடெக்டை பாருங்கள். அப்படி இல்லை அந்த ஒயிட் கலரில் கல் இருக்கும். எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டாட்டாக ஒயிட் இருக்கும். நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்களேன். ஜூம் பண்ணுறேன். அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோனாக. கீழே இருந்து லைட்டு காமிப்பாங்களா, அது ஃபுல்லாமே உங்களுக்கு பல்ப் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுமா. இந்த ஃபேனை பாருங்கள். இது வந்து 90 வருஷம் ஆகுது இந்த ஃபேன். இந்த ஃபேனும் மேட் இன் ஜெர்மன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபேன்லாம். இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இங்கே வந்து இந்த நிலை பக்கத்தில் இல்லையா எப்படி இருக்குது பாருங்கள். ஆர்ட்டு ஒன்று ஒன்று இப்படி இப்படி இப்படி. இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், கூட இதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே ஏதோ ஒரு தேர் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு 4 கல் வச்சு இதுக்கு உள்ள சாமி இருக்குது. இல்லை இந்த இருக்கு பாருங்கள், இது சாமி. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ் நிலையை. இந்த நிலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த வீட்டுக்காரங்களோட சொந்தக்காரங்க வந்தால் தங்குறதுக்கு, படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க வைக்க அந்த மாதிரி இது பாருங்கள். 2 பக்கமே அதுதான். இந்த இதில் இந்த ஃபேன் பாருங்கள். இந்த ஃபேனும் 110 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு வேலை பார்க்கல, ஓடிட்டே தான் இருக்குது. மேட் இன் ஜெர்மன். அதே மாதிரி தான் அந்த ஃபேனும். இந்த லைட்டை பாருங்கள். இந்த லைட்டு வந்து ஓனர்கிட்ட கேட்டேன், பல்பு மட்டும் மாற்றிருக்காங்க. மிச்சபடி இந்த லைட் எல்லாமே 110 வருஷம் ஆகும் வாங்கி. வாங்க அப்படி உள்ள வாங்க. எல்லாமே அந்த காலத்து அருவாமை சிவி உள்ள உள்ள எப்படி போட்டுருக்காங்க. இந்த மாதிரி 100 நிலம் இருக்குது. நான் ஒரு நிலம் மட்டும் டீட்டெயிலாக காமிக்கிறேன். வாய்ஸ் த்ரோ நானே பண்ணுறேன். அடுத்து பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைனிங். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாத்திரம் கழுவுற இடம். அப்படி போனோம்னா அடுத்து கிச்சன். கடைசி தான் கிச்சன். அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டவ், கரண்டி வைக்கிற இடம் எல்லாமே இருக்கும். இன்னும் அப்படி பத்திரமா வச்சுருக்காங்க.
சரி வாங்க அப்படியே மாடி போய் பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கறதுதான் அந்த காலத்துல விவசாயம் பண்ணிட்டு வந்த அந்த தானியங்கள், அது எல்லாமே சேமிச்சு வைக்கிற இடம். அப்படியே மாடியெல்லாம் சுத்தி காமிக்கிறேன். என்ன ஃபாரின்ல உள்ள வீடு, காரைக்குடியில வீடை வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். அந்த காலத்திலேயே மக்கள் இவ்வளவு செழிப்பா வாழ்ந்திருக்காங்கன்னா அது காரைக்குடியில மட்டும்தான். காரைக்குடி, செட்டிநாடு அந்த 2 ஏரியால மட்டும்தான்.